Hey, hi guys. Welcome to We Talk Cricket. ஒரு ஆஃப்டர் ஹிஸ்டாரிக் வின் ஃப்ரம் இந்தியா சீரீஸ் லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து தேர்ட் மேட்ச் ஹிஸ்டாரிக் வின்க்கு அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கிரவுண்டுக்கு வந்துட்டு இந்தியன் டீம் வந்து உள்ள போறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோ இன் அண்ட் சி வாட்ஸ் இன்சைட் த வீடியோ. Hi Hari and whoever is have actually seeing this video, do subscribe and do support us. ஸோ அதுல வந்து என்ன இந்த வீடியோல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியாக்டிங் டு ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் வின், அதுக்கப்புறம் லார்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர். அதுல வந்து ரொம்பவே நம்ம லாஸ்ட் டைம் வந்து எப்படி வந்து ஃபைண்டிங் அ மெத்தட் டு வின் ஃபீட் டீம் இந்தியான்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் வச்சிருந்தோமோ, அதே மாதிரி லார்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர்ல வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். பவுன்ஸ், சீம், ஸ்விங், அதோட கம்பேரிசன் எல்லாமே வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் கைட், அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்லைட், யாரெல்லாம் ஸ்பாட்லைட்ல இருக்க போறாங்க அந்த மேட்ச்ல பர்டிகுலரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து யார் யார் ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன் டிஸ்கஷன், ஒரு டாக்டிக்கல் டிஸ்கஷனா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் கௌதம் கம்பீர் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்றத டாக்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரிட்டிக்கலாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் வீல் சி ப்ரீ மேட்ச். ஸ்ட்ரெயிட் வில் ஜஸ்ட் கோ இன் அண்ட் தென் கெட் த ரியாக்ஷன் டு த ஹிஸ்டாரிக் வின் ஃபார் கில்ஸ் ஈரா. அவையில ஜெயிக்கிறன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுவும் கோயிங் த்ரூ அ டிரான்சிஷன். இப்போ இந்த ஏராவே ஜிஜி அண்ட் கில் ஏரான்னு சொல்றாங்க. ஏன்னா லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா லெஜெண்ட்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இதை டேக் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பயங்கரமான கிரிட்டிசிசம் கம்பீர் மேல வச்சாங்க. செலக்ஷன்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. தே ஆல்சோ ஒன் வித்தவுட் பும்ரா. அது இன்னுமே ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ கில் அவரோட கேரக்டருமே பயங்கரமா ஷோ பண்ணாரு கேம்ல. அதுவுமே அவரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் இந்த சீரீஸ்ல வந்து ஒரு 570 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. இன்னும் 3 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு கோயிங் டு கோ ஸ்கை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் பிரேக் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிகாஸ் திஸ் வில் கிவ் மோர் கான்ஃபிடென்ட் அஸ் அ கேப்டன். ஏன்னா ரன்னு தான் வந்து அவருக்கு கரன்சி. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்துட்டு இந்த ஸ்பாட் லைட்ல பார்ப்போம் அண்ட் ஃபார்ம் கைட்ல பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோ இன் டு லார்ட்ஸ் அண்ட் திஸ் நேச்சர். ஸோ அதை பத்தி ஹரி யூ ஜஸ்ட் டச் அப் ஆன் த எண்ட்ஸ் அண்ட் ஹவு த ஸ்லோப் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா ஸ்விங், சீம் அண்ட் பவுன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ லார்ட்ஸோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லார்ட்ஸ் கிரவுண்ட் பில்ட் பண்ணும்போது தேர் வாஸ் அ ஸ்லோப். அண்ட் அந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 எண்ட் இருக்கு. ஒன் இஸ் பெவிலியன் எண்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் நர்சரி எண்ட். இப்போ பெவிலியன்ல இருந்து ஒரு பவுலர் வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா த பால் கேன் மூவ் இன்வர்ட்ஸ். அதே மாதிரி ஒரு பவுலர் வந்து நர்சரி எண்ட்ல இருந்து போறாரு அப்படின்னா த பால் கேன் மூவ் லைக் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா வித் ஹைட் ஆஃப் 2.5 மீட்டர் அண்ட் தென் 8 ஃபீட். அதே மாதிரி இப்போ வந்து அவுட்ஃபீல்டுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைடு ஃபாஸ்டரா இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்லோவரா இருக்கும். அதே மாதிரி சைட் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் லார்ட்ஸ்ல. அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த டவுன் ஸ்லோப் அண்ட் அப் ஸ்லோப் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் வந்து பாலை வந்து ஒரு பிளாட்டர் கண்டிஷன்ஸ் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல வந்து பாலை வச்சோம் அப்படின்னா இட் வில் நாட் ஆக்சுவலி மூவ் எய்தர் சைட். பட் இங்க வந்து டவுன் ஸ்லோப் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு அப்படியே இறங்கி இப்படி ஓடிடும். ஸோ ஹரி சொல்லியிருந்த மாதிரி 2.5 மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால பால் வந்து சடனாவே அப்படியே டவுன் ஹில்ல நோக்கி பால் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். தட் இஸ் வை அந்த டவுன் ஸ்லோப்ல இருக்கும்போது லெக் சைட்ல அடிச்சா பால் வந்து குவிக்கர் அக்ராஸ் த கிரவுண்டா இருக்கும். அதே மாதிரி ஆஃப் சைட்ல அடிச்சோம்னா பால் போவாது. பிகாஸ் இட்ஸ் அப் ஹில் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் ஃபேக்டர் இந்த நேச்சரை பொறுத்த வரையும். அதை நம்ம வந்து பிக்சர்ல நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் லாட் ஸ்லோப். ஸோ அதோட ஓவரால் பிக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ திஸ் வியூ இஸ் ஃபார் அ பவுலர் ஹூஸ் ரன்னிங் ஃப்ரம் பெவிலியன் எண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லோப் வந்து அவங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் தான் வந்து ஜென்ரலாவே அவங்களுக்கு வந்து மூவ் ஆகும் போதுதான் இந்த இடத்துல தான் பால் வந்து இட் ஆக்சுவலி மூவ் டுவர்ட்ஸ் த ரைட் ஹேண்டர், ஐ மீன் இன் டு த ஸ்டெம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல வந்து மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பேட்டர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இன்வெர்ட் மூமெண்ட்ஸ்ல கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி பவுலர்ஸ்க்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, டவுன் ஸ்லோப்ல நீங்க வந்து ஓடிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி யூ வில் சடன்லி ஃபீல் லைக் ரன்னிங் டவுன்வர்ட்ஸ். இப்படியே ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் போது அந்த லைன் அண்ட் லென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான ஒரு ஆகாஷ் தீப்போ இல்ல ஈவன் இஃப் தே ஆர் பிளேயிங், சிராஜுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு லார்ட்ஸ்ல அண்ட் பும்ரா ஹேஸ் இட். பட் ஆகாஷ் தீப்போட அந்த இன்வெர்ட் மூமெண்ட் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்றதுமே நம்ம வந்து இதுல கண்டிப்பா வந்து பார்த்தாகணும். ஸோ திஸ் சைட் ஃப்ரம் பெவிலியன் எண்ட் ஆக்சுவலி யூ கேன் எக்ஸ்பெக்ட் லாட் மோர் சீன். அண்ட் நர்சரி எண்ட்ல இருந்து நீங்க போடும்போது அவுட் ஸ்விங்கர்ஸ் தான் வரும். ஸோ அந்த எஃபெக்டை நம்ம வந்து பாக்குறதுக்கு
just go into slope ஓட எஃபெக்ட் அண்ட் லாட்ஸ். ஸோ அப் த ஸ்லோப் டவுன் த ஸ்லோப்ல இப்போ 2 பாயிண்ட் வந்து அதுல நான் வந்து கொடுத்துருக்கேன். டிகிரி ஆஃப் சீம் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் யூ கேன் சி. டவுன் த ஸ்லோப்ல பாருங்க எவ்வளவு டிகிரி ஆஃப் சீம் இருக்குன்ட்டு 0.83, விச் இஸ் ஆக்சுவலி ஆவரேஜா ஒரு நம்ம நார்மலா கேஜ் பண்ணோம் அப்படின்னா 0.8 ஆக்சுவலி இஸ் அ கேஜ் வேர் யூ வுட் சே ஆஃப்டர் 0.8 தாண்டி போயிருச்சுனாலே பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு சீம் அண்ட் ஸ்விங் டிகிரி அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா அப் த ஸ்லோப்ல வந்து அப்படி கிடையாது. தேர் இஸ் ஒன்லி அ வே வேர் யூ கேன் யூஸ் த ஆங்கிள் அண்ட் ஜென்ரேட் த அவுட் ஸ்விங்கர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது சீம் வந்து எப்பயுமே வந்து கம்மியா தான் ஆயிருக்கு அப் த ஸ்லோப்ல. ஆனா டவுன் த ஸ்லோப்ல நிறைய இன்வெர்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கிறதுனால அங்க வந்து நிறைய டிகிரி ஆஃப் சீம் வந்து இருந்திருக்கு. இதுல முக்கியமான ஃபேக்டரா ரெண்டாவது இருக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சீம் மூவ்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க லுக் அட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப் த ஸ்லோப் அண்ட் டவுன் த ஸ்லோப். இந்த ரெண்டு ஃபேக்டர்லயும் நம்ம இருக்கக்கூடிய பாயிண்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப் சி மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 18% வந்து சி மூவ்மெண்ட் ஆகுதுன்னா டவுன் த ஸ்லோப்ல இருந்து போடும்போது 35 அப்படின்னும் போது இட்ஸ் டபுள். சோ அப்படி பார்க்கும்போது பவுலர்ஸ் வில் ஆக்சுவலி பெனிஃபிட் லாட் மோர் வென் தேர் பவுலிங் ஃப்ரம் டவுன் த ஸ்லோப். இந்த இடத்துல நான் இந்தியன் டீமோட டாக்டிக்லா நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும். ஆகாஷ்தீப் மாதிரி ஆளு அண்ட் பும்ரா மாதிரி ஆளுங்க வந்து பவுலிங் ஃப்ரம் டவுன் த ஸ்லோப், ஐ மீன் ஃப்ரம் பெவிலியன் அண்ட் ரியலி ஹெல்ப்ஸ் தெம். அதே மாதிரி சிராஜ் மாதிரி ஒரு அவுட் ஸ்விங் பவுலர் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் நர்சரி எண்ட்ல இருந்து போட்டாருன்னா அந்த அவுட் ஸ்விங்கரை வந்து பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணி ஹி கேன் ரியலி டூ அப்படின்றத நம்ம உங்களுக்கு சிம்பிளா புரியுது. அதே மாதிரி லைக் என்ன ஆங்கிள் இருந்து போடுறாரு, எந்த அளவுக்கு கிரீஸை யூஸ் பண்றாருன்றது முக்கியம். நீங்க ஜஸ்ட் வந்து WTC ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஆன்சன் ஓவர் த விக்கெட்ல இருந்து போட்டுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் லபுஷேனைக்கு வந்து அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போடும்போது அந்த ஆங்கிள் வந்து ஸ்லோப்புக்கு அவையே எடுத்துட்டு போய் தான் வந்து நிப் ஆஃப் பண்ணிருப்பாரு. So yeah, so those are all the example to understand. So இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு. இப்ப லாட்ஸ்ல நம்ம என்னதான் இவ்வளவு நேரம் வந்து ஸ்லோப்பை பத்தி பார்த்துட்டோம், இதெல்லாம் நம்ம பத்தி பார்க்கும்போது இந்த பிட்ச் எப்படி இருக்கும், ஃபிளாட்டர் கண்டிஷன்ஸ். ஏன்னா எல்லாரோட அசம்ஷன் எப்படி இருக்கு மச்சான், ஐ மீன் ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி செகண்ட் மேட்சும் சரி ரன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோயிங் அலாட் ஃபிளாட் பிச்சஸ். பட் ஆக்சுவலா இன் பேஸ்பால் எராவோ இல்ல ஓவராலாவோ இங்கிலாந்துல இப்போ இருக்கக்கூடியதுல சின்ஸ் 2021 லார்ட்ஸ் ஹேஸ் த மோர் சி மூவ்மெண்ட் அஸ் வெல் அஸ் த ஸ்விங் அப்படின்றத நீங்க இந்த லேட்டரல் மூவ்மெண்ட் கிராஃப்ல பார்த்தா லார்ட்ஸ் பாருங்க எங்க இருக்குன்னு. கீழே இருக்கிறது ஸ்விங் இட் இஸ் கெட்டிங் மோர் தென் 1 degree as well as they are also getting C movement which is higher than 0.6 almost அப்படின்னு பார்க்கும்போது this is the toughest condition in England to face. இது வந்து மச்சான் கிரீன் பிட்ச் இருக்கிறதுனால தான் இந்த லேட்டரல் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கா? ஏன்னா வந்து லார்ட்ஸ் எப்பவுமே கிரீன் பிட்ச் நிறைய கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரி இருக்கு. பட் அந்த எப்பயுமே வந்து ஸ்லோப் இருக்கக்கூடிய இந்த லாட்ஸ் வந்து என்னைக்குமே ஃபிளாட்டரா இருந்தது கிடையாது. அதுக்குதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வி நீட் டு கோ ஆன் அண்ட் சி த பவுன்ஸ். இப்ப ஸ்விங்க பத்தி பேசிட்டோம், சீமா பத்தி பேசிட்டோம். இப்ப ஹரி கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு ஃபிளாட்டரா இருந்திருக்கா, எப்பயுமே இல்லையா, இல்ல பேஸ்பால் தான் வந்து மாத்த முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அடாப்ட் பண்ண முடியாம அவங்க டிஃபென்ஸ்னாலன்றத நம்ம பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் வி வில் கம்பேர் ப்ரீ பேஸ்பால் அண்ட் பேஸ்பால் எரால எப்படி இருக்குன்னா. அதுக்கு முன்னாடி இப்ப சீமா பத்தி பேசிட்டோம், ஸ்விங்கஸ் ஸ்லோவை பத்தி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்போ பவுன்ஸ் இங்க வந்து எப்பயுமே வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் லுக் அட் த லாட்ஸ் விச் இஸ் இன் த லாஸ்ட் பொசிஷன். நீங்க அதோட லென்த்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி மோர் தென் ஆல்மோஸ்ட் 7 மீட்டர் லென்த்ல நீங்க 6.8 மீட்டர் நீங்க ஹிட் பண்ணா மட்டும்தான் டாப் ஆஃப் ஸ்டெம்ப்ல வந்து அடிக்க முடியும் போது கம்பேர் டு ஆல் த அதர் கிரவுண்ட் ஆக்சுவலி இட் டசன்ட் ஹேவ் வெரி வெரி ஹை பவுன்ஸ். ஆக்சுவலி ரொம்பவே கம்மியான பவுன்ஸ் தான் இந்த பிட்ச்ல இருக்கும். அதுக்கான பவுன்ஸ் டிஃபரன்ஸ் தான் நான் வந்து இங்க வந்து போட்டிருக்கேன். லுக் அட் த ரெட் கலர் விச் இஸ் ஆக்சுவலி பீங் ஹாக்காய் வந்து நீங்க வந்து பாருங்க எவ்வளவு பின்னாடி குத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க அடிச்சிருக்கு. அதே பர்டிகுலர் 6.8 லென்த்ல ஒரு செஞ்சுரியனோ தீஸ் ஆர் ஆல் பவுன்சியர் கண்டிஷன்ஸ். அதே இடத்துல நம்ம வந்து பிட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் அபோவ் த ஸ்டெம்ஸ். சோ அப்படி வந்து பார்க்கும்போது ஹவு பவுன்ஸ் வந்து எவ்வளவு லோவா இருந்திருக்குன்றத நீங்க இதுல இருந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்தியன் டீமா இருக்கட்டும் சரி இங்கிலாந்து பவுலர்ஸா இருக்கட்டும் தே ஹேவ் டு அடாப்ட் டு திஸ் லென்த் அப்படின்றத வந்து பர்டிகுலரா நம்ம பார்க்கணும். ஏன்னா பவுன்ஸ்ன்றது தான் ஒரு வெரி வெரி ஹை ஃபேக்டர். பிகாஸ் பவுன்ஸ் இருந்தா மட்டும்தான் நிக் ஆஃப் பண்ணி கேரி ஆகும். இல்லனா ஸ்மித் வந்து எவ்வளவுக்குள்ள முன்னாடி வந்து தள்ளி வந்து அந்த WTC ஃபைனல்ல வந்து நின்னாரோ அது மாதிரி யூ நீட் டு அடாப்ட். ஸ்லிப் கார்டனுமே மச்சான் இப்ப இந்த ஸ்லிப் கார்டன் வந்து பார்த்தனா WTC ஃபைனல்ல வந்து பார்த்தனா நர்சரி எண்ட்ல கிட்ட நின்று இருப்பாங்க, பெவிலியன் எண்ட்ல கொஞ்சம் அவேவா நின்று இருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது லைக் இப்போ பேஸ் வந்து இப்போ பும்ரா சிராஜ்ன்னும் போது அந்த பேஸ் அதிகமா இருக்குன்ற போது ஸ்லிப் கார்டன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்ற வந்து ஒரு கீ ஃபேக்டரா இருக்குமா? ஜென்ரலாவே ஐ திங்க் தே நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ லாட். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் ஜெய்ஸ்வால் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. அவர் மட்டும் கிடையாது, இங்கிலாந்துல இருந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து கேட்ச் பிடிக்க வந்து கஷ்டப்பட்டாங்க. அப்படின்னும் போது பேஸ்ட் ஆன் த ஸ்லோப் அண்ட் ஹவு ஃபார் யூ நீட் டு இதுன்றது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லிப் கார்டன்
கேஎல் ஹேஸ் டு ரியலி ஹெல்ப் தெம் அவுட். ஆக்சுவலி என்னதான் வந்துட்டு ஃபீல்டிங்ல வந்து ரெடி ஆயிட்டு உள்ள வந்தாலும் மேட்ச் டைம்ல அந்த இடத்துல வந்து கருண் நாயர், கேஎல் ராகுல், சுப்மன் கில் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அலோகேட் பண்ண போறாங்க அப்படின்றதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அண்ட் இட் இஸ் டவுன் டு அந்த 4th டே 5th டே எல்லாம் போகும்போது வேரி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்லோ ஆயிட்டே இருக்கும் பிட்ச். நம்ம அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பவுன்ஸ். ஸோ நவ் தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். லார்ட்ஸை பொறுத்த வரையும் நீங்க பேட்டிங் பிச் இல்ல அப்படின்றத நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்றதுக்காண்டி ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்பால் எரா அப்புறம் ப்ரீ பேஸ்பால் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லுக் அட் ஆல் த கிரவுண்ட் விச் இஸ் இந்த ரெட்ன்றது அந்த ப்ரீ பேஸ்பால் எரா அப்போ எல்லா கிரவுண்ட்லயுமே பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அதிகமா தான் வந்து இருந்திருக்கு. லார்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இப்போ ஆல் ட்ராஃபர்ட்ல சரி ஓவல்ல சரி கம்மியா இருந்திருக்கு. பட் லார்ட்ஸ்ல வந்து தான் திஸ் இஸ் இந்த வரை இந்த 3வது மேட்ச் வரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல தான் யூ வுட் ரியலி சே ப்ரீ பேஸ்பாலுக்கும் பேஸ்பாலுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லாத ஒரு பேட்டிங் ஆவரேஜ் இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கிலாந்து பேட்டர்ஸ் பேஸ்பாலர்ஸ் ஆல்சோ ஹேவ் ஸ்ட்ரகிள்ட் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஏன் நான் இதை வந்து பர்டிகுலரா வந்து சொல்றேன் அப்படின்னா, இங்கிலாந்து வந்து விளையாண்ட லாஸ்ட் 5 மேட்சஸ் இன் லார்ட்ஸ் ஆக்சுவலி தே வான் 3 கேம்ஸ் அண்ட் தே லாஸ்ட் 2 கேம்ஸ் அப்படின்றது நான் சொல்றது லாஸ்ட் 5 மேட்சஸ் இங்கிலாந்து இன் லார்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜென்ரலா நம்ம பேட்டிங் ஆவரேஜ் எல்லாமே தாண்டி பேஸ்பால்னா என்ன நம்ம பார்ப்போம். தட் இஸ் தேர் ஸ்கோரிங் ரேட். லுக் அட் த ஸ்கோரிங் ரேட் அக்ராஸ் ஆல் த கிரவுண்ட்ஸ். ஹெட்டிங்லயா இருக்கட்டும், எட்ஜ் பேஸ்டன் எல்லா கிரவுண்டையும் நீங்க பாருங்க. ஒரே ஒரு கிரவுண்ட் விச் இஸ் ஆக்சுவலி லெஸ் தென் 4 ரன் ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஒன்லி லார்ட்ஸ். சோ அதனால ரன் ரேட்லயும் கொஞ்சம் வந்துட்டு அடி வாங்கியிருக்காங்க. பேஸ்பால் அண்ட் பேஸ்பால் இரான்னு பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஆக்சுவலி பேஸ்பாலர்ஸ் டோன்ட் லைக் அப்படின்றத நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி எக்ஸைட்டிங் டு சி ஹவு இங்கிலாந்து அப்ரோச்சஸ் திஸ். ஏன்னா அவங்க வந்துட்டு கிரீன் பிச்சஸ் தான் கொடுக்க போறேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காரு. ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம். ஸோ வெதர் இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் தேர் பேட்டர்ஸ். ஏன்னா இந்தியன்ஸ் ஆர் ஆக்சுவலி டெக்னீஷியன்ஸ். நல்ல வந்து டெக்னிக் வந்து இருக்கிறதுன்றது வந்து இந்தியன் பேட்டர்ஸ் தான் வந்து இருக்கு இங்கிலாந்து பேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃபேசினேட்டிங் டு சி ஹவு பேஸ் பாலர்ஸ் ஆர் கோயிங் டு பேட் இன் திஸ் லார்ட்ஸ் கண்டிஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். நான் ஏன் இதை வந்து ஒரு ஃபேக்டரா வந்து சொல்றேன்னா, எந்த பேட்டர் வந்து விளையாண்டாலும் அது இங்கிலாந்து பேட்டரா இருந்தா கூட ஆக்சுவலி நீங்க ஓவராலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம் டு அட்ஜஸ்ட். அந்த கார்டு எடுக்கிறது, கார்டு எடுக்கிறது, எட்ஜ் பேஸ்டன்லயே பார்த்தேன் அப்படின்னா ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரன் ரேட்டுமே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. இப்போ லார்ட்ஸ்ல வந்து இனிஷியலா வந்து கிளவுடியர் கண்டிஷன்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க ரன் ரேட்டுமே வந்து இன்னுமே கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவும் இருக்குது கண்டிப்பா. சோ இதுல இங்கிலாந்து வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்றதான் ஓவரால் வந்து ஃபேக்டர். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பிரிட்டி மச்சா எவ்ரிடே ஆடாம இயர்லி ஒன்ஸ் இல்ல ஆஷஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஆடும்போது பேட்டர்ஸ் வில் ரியலி ஃபைண்ட் இட் டஃப் டு அட்ஜஸ்ட் டு த ஆங்கிள் இன் விச் பவுலர் டெலிவர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ரைட் நோ இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு நேச்சர் வந்து எப்படி இருக்க போகுது, பவுன்ஸ், ஸ்விங்கு, சீம் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் டாஸ் வின் பண்ண என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி ஸ்விங் சீம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டேலையும் செகண்ட் டேலையும் வந்து பெருசா எஃபெக்ட் பண்ணுன்றதுனால டாஸ் வின் பண்ண பேட்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈவன் இன் த லாஸ்ட் 5 கேம்ஸ் ஆக்சுவலி தே வாண்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிச்சை வந்து கிரீனரா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, கோயிங் இந்த நீங்க WTC ஃபைனல் எடுத்துக்கிட்டா கூட லாஸ்ட் இன்னிங்ஸோ அதுக்கு முன்னாடி இன்னிங்ஸ்ல விக்கெட் வாங்குறது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்டார்க்கோட பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து மார்க்ரமோட இன்னிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் டர்ன்ட் இன்டு வெரி வெரி பெருசா ஸ்பின்னர்ஸ்க்குமே வந்து எடுபடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இட் ஆக்சுவலி டர்ன்ட் இன்டு ஃபிளாட்டர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு டீமை வந்து ஆல் அவுட் பண்ணி குவிக்கரா இது இருக்கணும்னு நினைச்சது நிறைய பேர் வந்து டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் போட்டிருக்காங்க. பட் எனிவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பெட்டரா பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலி தேர் இஸ் நோ கம்மிங் பேக் இன் லார்ட்ஸ் அப்படின்றதுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா ஒன் டைம் ஆக்சுவலி இங்கிலாந்து ஆஸ்க் them to bat பட் ஆஸ்திரேலியா ஸ்கோர் 400 plus and won the game. ஸோ அதனாலதான் இது வந்து 40-60 இருக்கு. இதை நீங்க பார்த்து வந்து குழம்பிக்காதீங்க. ஆக்சுவலி லார்ட்ஸ் இஸ் a ground you need to win the toss and you have to bowl first and bowl well. ஈவன் இங்கிலாந்துமே பாத்தீங்கன்னா இந்தியாவோட லாஸ்டா நடந்த எல்லா சீரீஸுமே 21, 18, 14 எல்லாத்துலயுமே வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா 2 வாட்டி தோத்துட்டாங்க. பட் சம்பவ் அவங்களோட டாஸ் விஷயத்துல கரெக்டா வந்து they wanted to bowl first based on conditions. Yeah, exactly. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமை பொறுத்தவரையும் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல விளையாண்ட மேட்ச்மே வந்து ஜெயிச்சிருக்காங்க.
அண்ட் அத பத்தி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து டச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சொல்ற பாயிண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லுக் அட் த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ். சிம்பிள் கால்குலேஷன். சோ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, தேர்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றவங்கள நீங்க பாருங்க எவ்வளவு கீழ இருக்காங்க கம்பேர்ட் டு செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்னா, டாஸ் வின் பண்ணோமா, பவுலிங் போட்டோமா, செகண்ட் டேல பேட்டிங் கிடைக்கும் போது கும்தலகடி பம்பாவ ஒரு 200 ஒரு 150 அடிச்சோமா, அதே பிரஷரை தூக்கி நம்ம வந்து அவங்க திருப்பி வந்து தேர்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு பிரஷர் போட்டு அவங்கள ஆல் அவுட் பண்ணோமா, அப்புறம் கிடைக்கிற ஸ்கோரை சேஸ் பண்ணோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ரெண்டு டீமும். அதுல எஸ்பெஷலி இந்தியன் டீம் வந்து ரெண்டு மேட்ச்மே வந்து தேவர் ஆக்சுவலி நாட் அட் ஆல் சேசிங், பட் இங்கிலாந்து லைக் சேசிங் போது அந்த விதத்துல இங்கிலாந்துக்கு இந்த கிரவுண்ட் வந்து ஹெல்ப் ஆகலாம். அது வந்து டாஸும் இங்கிலாந்துக்கு வந்து விழுந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் அவர் இதே மாதிரி தான் டாஸ் ஜெயிச்சு கிரீனரா இருக்கு நம்ம அசியூம் பண்ணி பேசுறோம். ஆனா கிரீனரா இல்லாம இருக்கும்போது ஸ்லோப்ப மனசுல வச்சு அவர் வந்து பவுலிங் தான் போடணும். ஆனா போன மேட்ச் அவர் வந்து தோத்ததை வந்து நினைச்சு மனசுல வச்சுக்கிட்டு பிச் வந்து பிளாட்டரா இருக்கு, மேபி ஐ வுட் வாண்டட் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் வந்து சொல்லி லாஸ்ட்ல பிச் வந்து பிளாட்டர் ஆகி அவங்க பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க முடியாம போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா பவுலிங் ஆஃப் பேஸ் பாலை பத்தி நம்ம ஒரு பர்டிகுலர் டச் பண்ண போறோம். அதுல வந்து இன்னுமே நம்ம டீடைலா பேசுவோம். சோ இட்ஸ் ஆல்வேஸ் தட் யூ ஹேவ் டு ரியலி பவுல் ஃபர்ஸ்ட் ஹியர் இன் லார்ட்ஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆவரேஜ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த 60 ஓவர்ஸ் ஆஃப் ஹெல்ல வந்து விராட்டுமே மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஐ ஹவ் சீன் த பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு 300 சேசிங் ஈஸியா இருக்க கிரவுண்ட்ல 10 விக்கெட்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து இட் வாஸ் லைக் பியூர் ஃபயர் தான். எக்ஸாக்ட்லி. சோ இதுல தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவ்வளவு நேரம் பேசுற பத்தியே பேசுறீங்களே, இந்தியன் டீம்ல 2 ஸ்பின்னர்ஸ் எடுக்க போற மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, லுக் அட் த விக்கெட் டேக்கன் ப்ரொபோர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 13 விக்கெட்ஸ் தான் வந்து 13% தான் வந்து எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். இது வந்து ஹெட்டிங்லி, எட்ஜ்பாஸ்டன் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. சோ அதுதான் இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். சோ லார்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஆக்சுவலி வித் அதுவும் இல்லாம மச்சான், இந்த காம்பினேஷன் வைஸே பார்த்தனா ஹிஸ்டரியா பார்த்தேன் அப்படின்னா, இந்தியா பிளேட் வித் 4 சீமர்ஸ் அண்ட் ஜடேஜா. ஈவன் இங்கிலாந்து பிளேட் மொயின் அலி. மொயின் அலியுமே பார்த்தேன் அப்படின்னா பெருசா சக்சஸ் பார்க்கல. பட் ஓவர்ஸ் தள்ளுறதுக்கும் அந்த நடுவில் அந்த தேர்ட் டேலயோ வந்து அந்த ஒர்க் லோட மேனேஜ் பண்றதுக்கு தான் மொயின் அலியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பெருசா வந்து விக்கெட் ப்ரொபோஷனே கிடையாது ஸ்பின்னர்ஸ்க்கு. மொயின் அலியா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும். விக்கெட் ப்ரொபோஷனுமே தாண்டி நம்ம ஆவரேஜுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஹெட்டிங்லி, எட்ஜ்பாஸ்டன் இது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த டேட்டா எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்டாவே இருக்கும். வேணும்னா நீங்க போய் லிங்கை கிளிக் பண்ணி அதை சேவ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். கம்பேர் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இதையுமே நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நாங்க போடுவோம். ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்து நோட் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பவுலிங் ஆவரேஜும் சரி, ஸ்ட்ரைக் ரேட்டுமே சரி, எதுவுமே ஒரு பெஸ்ட்னு சொல்ல முடியல, ஒஸ்ட்னு சொல்ல முடியல. பட் ஒரு ஸ்லைட்டா நீங்க வந்து பார்க்கும்போது ஸ்லைட்டா இது டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலி அப்படின்றதான் ஒரு ஓவரால் ஃபேக்டர். ஸோ நவ் வில் கம் டு த பெஸ்ட் பெர்ஃபார்ம் பவுலர்ஸோட விக்கெட் டேக்கன் லென்த். இப்போ நான் முன்னாடி வந்துட்டு பவுன்ஸை பத்தி நான் போட்டிருப்பேன், சீமர், ஸ்விங் இதெல்லாமே பத்தி நான் ஓவராலா வந்து போட்டிருப்பேன். இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கும்போது பவுன்ஸ் ஸ்டெம்ப்ல ஹிட் பண்ணாதான் மோஸ்ட்லி விக்கெட் விழுகும். ஸோ டவுன் த ஸ்லோப்பா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எட்ஜ் பண்ணணும்னா யூ நீட் டு ஹிட் த பேட்டர் ஆன் த ஸ்பைஸ் அப்படின்னு நம்ம ஓவராலா வந்து பார்க்கும்போது, இல்ல டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லுக் அட் the wicket taking areas where actually 80% of the wicket actually goes from good length, short of good length and shorter length. ஃபுல்லர் லென்த்லயும் யாக்கர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 20% விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதாவது 10 விக்கெட் விழுந்துச்சுன்னா 8 விக்கெட்ன்றது வந்து குட் லென்த்துக்கு மேலதான் வந்து விழுந்திருக்கு. அதுல நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஷார்ட் ஆஃப் குட் லென்த் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் லென்த்தா வந்து இருந்திருக்கு. 33% விக்கெட்ஸ் வந்து அங்கதான் வந்து பெஸ்ட் பவுலர்ஸ் ஆன் தீஸ் 5 கேம்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி திஸ் பிச் டசன்ட் ஹேவ் அ பவுன்ஸ். அது மட்டும் இல்லாம ஃபுல்லர் லென்த்ல யாராவது போட்டாங்கன்னா அடி விழுகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்றதவே நம்ம கொஞ்சம் வந்து இதுல இருந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த 6 to 8 மீட்டர்ன்றது தாண்டி 5.5 மீட்டர்னு சொல்லலாம். நம்ம அங்க இருந்து பின்னாடி அதான் கரெக்ட். அதுல மெயின் மேட்டர் என்னன்னா, நம்ம எப்பயுமே வந்து சொல்ற மாதிரி ஏன் ப்ரோ இதை வந்து சொல்றீங்க, வாட் ஆக்சுவலி இட் டெல்ஸ் இஸ் ரைட் லென்த் ஃபார் அ பர்டிகுலர் பிச் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க போவாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஃபுல்லர் லென்த் நிறைய விக்கெட் விழுந்ததுன்னா அவங்க அங்க ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி வருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி அவங்க வந்து அந்த 6 பாலையோ ஒரு 12 பால் தாண்டிட்டாங்கன்னா அந்த ஸ்பில்ல போக போக பின்னாடி வருவாங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம், செகண்ட் டெஸ்ட்ல நடக்கும்போது குட் லென்த்ல நிறைய விக்கெட் விழுகும் அப்படின்றதுனால பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்வே குட் லென்த் தான் போவாங்க. குட் லென்த் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அப்படியே ஃபுல்லர் லென்த் டுவர்ட்ஸ் வந்து போவாங்க டு கெட் டு விக்கெட்ஸ். ஆனா இங்க எப்படி நடக்கும் அப்படின்னா குட் லென்த்ல ஆரம்பிச்சு ஷார்ட் ஆஃப் குட் லென்த், ஷார்ட்டர் லென்த்னு சொல்லி போவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இஷாந்த் சர்மா 7 for வந்து எடுத்திருப்பாரு. அது ஷார்ட்டர் சைட்ல தான் வந்து அந்த 2014ல வந்து எடுத்திருப்பாரு. சோ ஆக்சுவலி பவுலர் ஸ்டார்ட் ஃப்ரம் குட் லென்த் அண்ட் தே இஃப் அட் ஆல் தே ஆர் நாட் பெனிஃபிட்டிங் தே வில் கம் ஆக்சுவலி பிஹைண்ட் அப்படின்ற பார்க்கும்போது நல்லா ஹார்டா
பிச்சை வந்து ஹிட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சீமை ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ்மே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றதுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது இங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நவ் ஐ திங்க் ஐ ஷோன் த கம்பேரிசன் அண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த பவுலிங் ஆவரேஜ் அந்த பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஸ்பின்னருக்கு பாருங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் மேட்சிங் எனிவேர் வித் த பேசஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயுமே நம்ம வந்து போட்டிருப்போன்றதுனால இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா இன்னிங்ஸ் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ் தான் இம்பாக்ட் பண்ணுவாங்க. லுக் அட் த ஸ்பின்னர்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் அவங்களோட ஆவரேஜ் வந்து பாருங்க. அதுக்காண்டி தான் இதை வந்து நான் காட்டுறேன். இட்ஸ் வெரி வெரி ஹை. லாஸ்ட் மேட்ச்ல கூட நேத்தன் லைன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஈவன் தோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் லைக் ஹிம் அப்படின்றதவே நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். இதுல லுக் அட் த இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்பின்னர் ஈவன் டியூரிங் த ஃபோர்த் இன்னிங்ஸ். இங்கதான் இந்தியன் டீம் வந்து 2 ஸ்பின்னர் ஆடலாமா வேணாமான்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு வரும். அப்படின்றத இந்தியன் டீம் ஹேஸ் டு ரியலி திங்க் அபவுட் பிளேயிங் 2 ஸ்பின்னர்ஸ் அப்படின்றத அவங்க வந்து பார்க்கணும். ஈவன் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, இட்ஸ் வெரி வெரி ஸ்கை ஹை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பட் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ். பட் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இட் லுக் லைக் மேட்சிங் பேசர்ஸ் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப WBCலே பார்த்தேன் அப்படின்னா கேஷவ் மகாராஜ் அண்ட் நேத்தன் லயன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆடும்போது இங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஸ்பின்னர் ஆடணுமான்னு கேக்குறேன். ஆமா, ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா ஆடி ஆகணும். ஆனா 2 ஸ்பின்னர் ஆடுறதுக்கான பிட்ச் இல்ல. அதுதான் ஓவரால் பாயிண்ட். சோ திஸ் இஸ் அ ப்ரொஜெக்டட் ஸ்கோர். ஐ மீன் எப்படி வந்து ஒரு பிராட்காஸ்ட்ல போடுவாங்களோ அது மாதிரி நம்மளோட ஓன் பாராமீட்டர்ஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி ஓவரால் போட்ட ஒரு ஸ்கோர். அப்படி வந்து நீங்க வந்து பார்க்கும்போது லுக் அட் அகைன் செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸோட ப்ரிடிக்டிவ் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் வந்து பாருங்க. இட் இஸ் ஆக்சுவலி கம்பேர் டு வெரி வெரி ஹை. ஸோ அப்படின்றதுனால அண்ட் ஆல்சோ ஸ்கோரிங் ரேட் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஹை இன் த செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வின் த டாஸ் அண்ட் ஆக்சுவலி பவுல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பேட் வெல் டியூரிங் செகண்ட் இன்னிங்ஸ். ரைட் இட் டவுன், யூ ஆர் கோயிங் டு வின் த கேம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு திஸ் இஸ் ஆல் அபவுட் லார்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ ஃபார்ம் கைட். ஸோ அந்த ஃபார்ம் கைட்ல வந்து மெயின் மேட்ரு ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டச் பண்ணிடலாம் மச்சான். கண்டிப்பா. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்த அப்படின்னா லைக் லார்ட்ஸ்ல இப்போ நீ சொன்ன மாதிரி தான் பெருசா வந்து வின் பண்ணதில்லை. அதே மாதிரி லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ரெக்கார்டுமே நல்லா இருக்குன்னும் போது லாஸ்ட் மேட்ச் தோத்தது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத அவங்களோட சைக்காலஜி வந்து எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா பேஸ் பால் ஆடாம தே பிளேட் வித் பிளாக் பால். ஏன்னா வந்து நிறைய பிளாக் பால் தான் ஆடினாங்க. விக்கெட்ஸுமே வந்து விக்கெட் ப்ரிசர்வேஷன் மோட்ல போயிட்டாங்க. ஜேமி ஸ்மித் வாஸ் த ஒன்லி ஸ்டாண்ட் அலோன் பேட்டர். லைக் ப்ரூக்குமே கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரூக் ஆல்சோ பிளேட் அன் வண்டர்ஃபுல் நாட். அதான் ஜேமி ஸ்மித்தோட ஸ்பெஷாலிட்டி வந்து 2 வாட்டியுமே 5 விக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் அட் 80. சோ அதுவும் வந்து இந்தியா வந்து 500க்கு மேல அடிச்சிட்டாங்க. அடுத்த இன்னிங்ஸ் வந்து டார்கெட் 608. அழகா விட்டு கொடுத்துட்டு வந்து போயிருக்கலாம். பட் ஆனா நம்ம என்னதான் பண்ட்டை பத்தி நம்ம பேசுறோம், கில்கிறிஸ்டையும் பண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். அந்த லிஸ்ட்ல பேசுற லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுன்றதான் அந்த சப்ளைம் பேக் ஃபுட் பஞ்சா இருக்கட்டும். பிரஷரே காட்டல. ஹேட்ரிக் பால்ல உள்ள வந்தாரு, ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட்ல பவுண்டரி. செகண்ட் இன்னிங்ஸ்ல உள்ள வராரு, பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச். சோ ஐ திங்க் ஹி ஹாஸ் லாட் ஆஃப் ப்ராமிஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டு பிகம் அ வெரி வெரி குட் பேட்டர் ஹிம்செல்ஃப்ன்னும் போது எனக்கு இங்கதான் அந்த ஃபார்ம்ல தான் ஒரு பிரச்சனை என்ன தோணுது அப்படின்னா, பென் ஸ்டோக்ஸை பத்தி நம்ம வருவோம். ஏன் பென் ஸ்டோக்ஸோட இடத்துல ஐ மீன் ஜேமி ஸ்மித் வந்து மேல ஆடக்கூடாது? ஏன்னா பண்ட் வந்து ஆக்சுவலி இஸ் பிளேயிங் அட் நம்பர் 5. So like that, Jamie Smith can bat at number 6 and actually Ben Stokes can go down and bat at number 7. இதுல எந்த விதத்துலயும் ஒரு இது கிடையாது. Because Ben Stokes have all the things to do and Jamie Smith வந்து அலோவ் பண்ணலாம் பெட்டரா ஆடுறதுக்கு அப்படின்றத இந்த ஃபார்ம் வந்து ஒரு கேப்டனோட பொசிஷனே வந்து ஃபோர்ஸ் பண்ற லெவலுக்கான ஒரு இன்னிங்ஸ். அதுல அந்த நாட் அவுட்டா போனதுன்றது 200 மிஸ் பண்ணதுக்கான ஒரு ஃபேக்டரோடயுமே அவர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து பென் ஸ்டோக்ஸ் இருக்கு. அதை வந்து அவர் ப்ரூவ்மே பண்ணிருக்காரு ஹெட்டிங்ல. அதே மாதிரி பேஸ் பாலுக்கு வந்து அகைன்ஸ்டாமே ஒரு க்ரூஷியலா ஒரு சேஸ் மாதிரி போயிருப்பாரு. அதுவுமே டெய்லண்டர்ஸ் கூட தான் ஆடி இருப்பாரு. அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் நிறைய இருக்கிறதுனால he can really அதுதான் நம்ம ஜடேஜா நம்ம வந்து எப்பயுமே பேசுவோம். ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இஸ் வெரி வெரி ஹையர் டு நிதிஷ்குமார் ரெட்டி. அது மாதிரி ஜேமி ஸ்மித் ஹஸ் லாட் ஆஃப் ஷாட்ஸ். ஆக்சுவலி ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் நிறைய இருக்கிறதுனால he can really do well அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபார்ம் கைடை பொறுத்தவரையும் சுப்மன் கில்ல பத்தி நம்ம கண்டிப்பா வந்து பேசாம இருக்க முடியாது. அது என்னதான் கிரீன் பிச்சா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் there is no way actually you are beating சுப்மன் கில்ஸ் பேட் இந்த லெவல்ல. ஸோ இட்ஸ் அபவுட் த ஃபார்ம். ஸோ உள்ள போனோடனே கிரீன் பிச் கொடுத்து ஃபர்ஸ்ட் பால்ல கூட டக் அவுட் ஆகலாம். பட் த ஃபார்ம் ஹி இஸ் கோயிங் இன் ஆக்சுவலி எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மித் தான் ஒரு பாசிட்டிவ் இருக்க மாதிரி இங்க வந்து சுப்மன் கில்ன்றது வந்து இந்தியன் டீமுக்கு அதை விட ஒரு ட்ரிபிள் டைம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்ம்லயும் இருக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆகாஷ்தீப்போட பவுலிங். ஸோ அவருமே இஸ் கோயிங் இன் டு திஸ்
கேம் வித் ஹெவி இது பிரசித் கிருஷ்ணாவை தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பைப் லைன் லெவலில் தான் புட் அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஹி ரீப்ளேஸ் பும்ரா அண்ட் பெர்ஃபார்ம்டு வெல். ஸோ அவரோட ஃபார்ம் வந்து இப்போ பும்ரா திருப்பி உள்ள வர போறாருன்னு சொல்லி தோனியோட டெஃபினெட்லி அப்படின்றதுக்கு அப்புறம் மோஸ்ட் பவர்ஃபுல் டெஃபினெட்லி ஹைப்டு டெஃபினெட்லி என்னன்னா சுமன் கில் வந்து அந்த பிரசன்டேஷன்ல சொன்ன டெஃபினெட்லி தான். ஸோ அந்த டெஃபினெட்லியை வந்து இப்ப அவரோட ஜாயின் பண்ணி ஆகாஷ் தீப் வந்து பண்ண போறோம். கில் ஆகாஷ் தீபை தாண்டி யாரு மச்சான் வந்து ஹூஸ் கமிங் இன் டு ஃபார்ம் ஃபார் டீம் இந்தியா? டெஃபினெட்லி லைக் ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் கொடுத்தது வந்து 2 மேட்சா கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் இனிஷியலா வந்து லார்ட்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆடுறது ரொம்ப கஷ்டம், லீவிங் த பால்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கேஎல் ஆல்ரெடி வந்து பண்ணி ஹானஸ் போர்ட்ல பண்ணியிருக்காரு, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் நமக்கு வந்து மெயின் ஃபேக்டரா வந்து இந்த 2021ல வந்து ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுலோட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஞாபகம் வரும். ஸோ தட் தே ஹேவ் டு ரிப்ளிகேட் அண்ட் அஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிரீன் பிச் மோர் டெக்னீஷியன்ஸ் தான் வந்துட்டு கம் அவுட் வித் ஃபிளேயிங் கலர்ஸ். அது வந்து இந்தியன் டீம்ல வந்து நிறைய இருக்காங்க. லுக்கிங் அட் த கில்லோட டிஃபென்சிவ் கேம், கருணாயர் என்னதான் அடிக்கலாம், நான் உண்மையிலேயே நான் சொல்றேன் அவர் பண்ற டிஃபென்ஸ் வந்து செம்ம சாலிடா இருக்கு. மேபி நீங்க டெக்னிக்கலா சொல்லணும்னா பேக் ஃபுட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவரோட டிஃபென்ஸும் அந்த பவுலர் வந்து கொஞ்சமா எரர் பண்ணாரா அந்த பாலை வந்துட்டு ஒரு பவுண்டரி பாலை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலும் அவருக்கு இருக்குது, கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால கோயிங் இன் டு திஸ் கேம் இந்தியன் பேட்டர்ஸ் ஆர் இன் வெரி வெரி குட் ஃபார்ம் அண்ட் ஆகாஷ் தீப் இஸ் இன் குட் ஃபார்ம். சிராஜையும் மறந்துடக்கூடாது, ஒரு லீடரா இருந்து அவருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்து உள்ள போறாரு. ஆனா அங்க வந்து ப்ரூக்கு ஜேமி ஸ்மித் மட்டும் தான் தே ஆர் ஆக்சுவலி கோயிங் இன். அண்ட் ஒன் மோர் ஃபேக்டர் இன் திஸ், இந்தியன் டீம் வந்து லாஸ்ட் 10 மேட்ச்ல தே ஹேவ் ஆக்சுவலி வான் 2 games. ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க, 9 மேட்ச்ல நம்ம போன மேட்ச் கூட சொல்லியிருந்தோம். பட் திஸ் வின் ஆக்சுவலி கிவ்ஸ் லாட் மோர் கான்ஃபிடன்ஸ் ஃபார் இந்தியன் டீம் கோயிங் இன் டு திஸ் கேம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம இப்போ பிளேயர்ஸை பத்திலாம் நம்ம பேசிட்டோம், கருணாயரோட கான்ஃபிடன்ஸை பத்தி நம்ம பேசிட்டோம். நவ் வில் டாக் அபவுட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஆல் இன் த ஸ்பாட்லைட். ஏன்னா ஆல்ரெடி டச் பண்ணியாச்சு. ஸ்டோக்ஸோட இடத்த வந்து ஜேமி ஸ்மித் வந்துட்டு மூவ் அப் பண்ணுவாரா அப்படின்னா, அப்ப ஸ்டோக்ஸ் as a batter actually under pressure. ஏன்னா அவர் லாஸ்டா டெஸ்ட் மேட்ச்ல அடிச்ச 100 வந்து 19 இன்னிங்ஸ் ஆயிருக்கு. அதுவும் அடிச்சது வந்து 2023ல ஆஷஸ்ல வந்து ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா அடிச்ச 100 தானே தவிர அதுக்கப்புறம் ஒரு பேட்டர் அவர் எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ணவே இல்லை. அவரோட ஸ்பின் பிளேயிங் கேப்பபிலிட்டியுமே கொஞ்சம் வந்து கொஸ்டினுக்கு வருது. ஸோ அப்படின்னும் போது அவர் பவுலரா நல்லா ஃபிட்டா உள்ள வந்திருக்காரு. நம்ம முன்னாடி கூட வந்து சொல்லியிருந்தோம் அவர் ஒரு எவ்வளவு ஸ்லிம்மா வந்து இருக்காரு, எவ்வளவு குவிக்கா பவுலிங் போடுறாரு, பெஸ்ட் பவுலராவும் இருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பேட்டுக்கு வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. இப்ப இந்த டீம் எப்படி இருக்குன்னா, ரூட் அவுட் ஆயிட்டா ப்ரூக் தான் நெக்ஸ்ட் பிக் விக்கெட்டா இருக்கு. ஆக்சுவலா ஸ்டோக் ஷுட் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி லாட் மோர் வித் பேட் அப்படின்றத நம்ம வந்து இந்த டேட்டா நம்ம பார்க்கும்போது தெரியுது அவரோட ஃபார்ம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. நவ் கருண் நாயர் நம்பர் 3 அவரோட கனண்ட்ரம் சாய் சுதர்ஷன் அந்த டாக்கம், ஏன்னா ஸ்பாட்லைட் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கு நம்பர் 3ல. மச்சான் கண்டிப்பா இதை பத்தி சொல்லி ஆகணும். பிகாஸ் கருண் நாயர் வந்து இனிஷியலா நம்பர் 6 ஆடினாரு ஹெட்டிங்ல. அதுக்கப்புறம் அடுத்த மேட்சே சாய் சுதர்ஷனை டிராப் பண்ணிட்டு லைக் கருண் நாயர் நம்பர் 3 மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கருண் நாயர் 2 மேட்சா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப அபிமன்யு ஈஸ்வரன் வெளில உட்கார்ந்துருக்காரு. இந்த கௌதம் கம்பீரோட மியூசிக்கல் சேர்ல யார வேணா எங்க வேணா தூக்குவாங்க. இப்ப கருண் நாயரை வந்து பேக் பண்ணிட்டாங்க, 2 மேட்சா பேக். இப்ப சாய் சுதர்ஷன் தூக்குனாம இப்ப கருண் நாயரை தூக்கிட்டு அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இப்ப கிரீன் டாப்பா இருக்கு, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சவுண்டா வேணும் அந்த மாதிரி யோசிச்சு வந்து அபிமன்யு ஈஸ்வரனை கூட இறக்கலாம். பிகாஸ் கௌதம் கம்பீர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் அபிமன்யு ஈஸ்வரனுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இங்கிலாந்து லயன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னும் போது there is a chance of like அபிமன்யு ஈஸ்வரன் also can come. அதையும் கௌதம் கம்பீர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பர்சனலி ஐ வாண்ட் டு பேக் கருண் நாயர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெக்னிக் அண்ட் வாட் ஹி ஹஸ் டன் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து லைன்ஸ். ஒரு 200 ரன் அடிச்சுட்டு லைக் ஒரு ப்ரிப்பரேஷனோட உள்ள வந்திருக்காரு. ஸோ பேக் பண்ணி அடிச்சா கண்டிப்பா வந்து அடுத்த 3 மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுல பர்டிகுலரா நம்ம வந்து பார்க்கும்போது ஓவராலாவே கேஎல் ராகுலா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், பண்டா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தா ஆக்சுவலி ஆல் ஃபார்மட் பிளேயர்ஸ் மாதிரி ஃபார்மட் பேஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா வந்து எல்லா ஃபார்மட்லயும் ஆடக்கூடியவங்க, ஒயிட் பால்ல ஆடக்கூடியவங்க. பட் கருண் நாயர் இஸ் பியூர் அண்ட் பியூர் டெஸ்ட் மேட்ச் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்பர் 3ன்றது புஜாராவோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் போது கருணாயர்ட்ட வந்து கொடுத்தா இந்த பேட்டிங்ல ஆர்டருக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் பிக் ரன்ஸ். நான் எப்பயுமே வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பேட்டரை வந்து ஜட்ஜ் பண்றது எப்ப அப்படின்னா, பை த வே நாட் இஸ் ஹவு இஸ் கெட்டிங் அவுட், ஹவு இஸ் பேட்டிங் அப்படின்றத நான் எப்பயுமே வந்து பார்ப்பேன். அந்த விதத்துல கருண் நாயர் இஸ் ஆன் பாயிண்ட்.
இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்டர் ஏன் ப்ரோ இறக்கணும், அவர் அடிக்க மாட்டாரு, சாய் சுதர்சன் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றவங்களுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா, என்னோட டாக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இஸ், when you have இந்த மாதிரி வந்து ரெட் பால் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க when they get a 50 they will go on and to get a 150 daddy 100 daddy is coming அப்படின்ற மாதிரி அந்த ரெட்ரோ படத்துல சொல்ற மாதிரி he will actually go on and get a big daddy 100ன்றதான் ஹோப். சாய் ஷூவோட இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இஸ் லெஸர். ஐ மீன் அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் ஆக்சுவலி a fair point, but when you won a game, ஒரு மேட்ச் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் இருக்கும்போது நீங்க பெருசா ஒரு ஆர்டர் வந்து டச்சே பண்ணக்கூடாது. இதுல வின் பண்ணதுக்கான ரீசன் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, பவுலிங்ல ரெண்டு பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒருத்தர் 6 for ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, இன்னொருத்தர் 6 for இந்த செகண்ட் இன்னிங்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னொருத்தர் வந்து 4 for, சிராஜும் ஆகாஷும் புடிச்சுக்கிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆகாஷ் தீபே வந்து பண்ணிட்டாருன்னு போது பேட்டை வச்சுதான் வின் பண்ணிருக்கீங்க. 587 இங்க வந்து அடிக்கும் போது பேட்டிங் ஆர்டர்ல ஜிகிள் பண்ண தேவையில்லை. சோ அப்படின்னும் போது ஐ எக்ஸ்பெக்டிங் அ குட் திங். ஸோ அந்த டிஸ்கஷன் இந்தியன் 11ல நம்ம வந்து பார்ப்போம் யார் யாரு என்னென்ன ஓவராலா வந்து ரோல் பிளே பண்ண போறான்னு. இப்போ பும்ராவோட ரிட்டர்னுமே வந்து இருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். அதை பத்தி நம்ம முன்னாடியே வந்து டச் பண்ணியிருந்தோம். ஆட்டோமேட்டிக்கா பிரசிதை தூக்கிட்டு அவர் வந்து உள்ள வர போறாருன்ற மாதிரி தான் இருக்கு. பட் கிரீன் டாப் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அங்க வந்து நம்ம போய் பார்ப்போம். இந்தியன் 11ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ், இந்தியன் பவுலர்ஸை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசியாச்சு. பேஸ்பால் இருக்கக்கூடிய கான் என்ன அப்படின்னா, when you are actually scoring 20 to 30% quicker than your opponent. say for example இந்தியன் டீம் வந்து 10 ஓவர்ல 50 ரன் அடிக்கிறாங்கன்னா, அதே 50 ரன்னை வந்து இங்கிலாந்து டீம் ஆக்சுவலி will score 20% quicker. 8 ஓவர்ஸ்லயே அந்த 50 வந்து அடிச்சிருவாங்க. that is how actually they are scoring quickly. இப்படி வந்து பண்றதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்க bowlers has to bowl lot more overs than the opponent. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் என்ன வந்து ஃபீல் பண்றாங்கன்னா, மச்சான் people are saying that England bowlers are actually not bowled well in the second innings. ஓவராலா அவங்கள பத்தி கன்சர்னா வந்து நினைக்கிறாங்க. First thing you need to understand is this is not their best bowling attack. அந்த bowling attack வச்சுட்டு என்ன அவங்க வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம போய் பார்த்தலாம். இந்த நாட் அ பெஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சு பார்க்கும்போது லுக் அட் த இங்கிலீஷ் பவுலர்ஸ் ஒர்க் லோட். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய ஓவர்ஸ் வந்து அவங்க போடுவாங்க அப்படின்றத பார்க்கும்போது தே ஹேவ் பவுல் 30% ஆஃப் பால்ஸ் மோர் தென் இந்தியன் பவுலர்ஸ். ரன்ஸ் கன்சீட் பண்ணிருக்கிறது வந்து இங்கிலாந்து பவுலர்ஸ். ஏன்னா தே ஹேவ் பவுல் லாட் மோர் டெலிவரிஸ் அண்ட் லாஸ்ட் கேம் வந்து 1000 மேல வந்து கன்சீட் பண்ணியிருந்தாங்க. பட் லுக் அட் த விக்கெட்ஸ் விச் தே ஹேவ் டேக்கன். இட் இஸ் ஆக்சுவலி ஹையர் தென் இந்தியா. அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கலா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஹையர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன இங்கிலாந்து டீமை பொறுத்த வரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் பவுலிங் டூ மெனி பால்ஸ். தட் இஸ் வை ஓக்ஸோ அந்த லாஸ்ட் டைம்ல வந்து அவரால் வந்து கொண்டு வந்து பெருசா இம்பாக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி பிரைடன் கார்ஸுமே ஹேஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு டோ இஷ்யூ இருக்கும் போது இங்கிலாந்து பவுலிங் அட்டாக்கோட ஒர்க் லோடு வந்து அவங்களோட பவுலிங்ல வந்து காட்டுது. அதுதான் ஒன் ஆஃப் ரீசன் வேர் ஆக்சுவலி இட் இஸ் கன்சர்னிங் ஃபார் தெம். பட் பவுலிங் அட்டாக்கே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நவ் இட் இஸ் பிளேயிங் 11 டிஸ்கஷன். இந்த பிளேயிங் 11 டிஸ்கஷனை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாந்து 11 பத்தி நம்ம ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து இங்கிலாந்து 11 என்ன எக்ஸ்பெக்டட் 11 தான் இது. ஸோ டாக்டிக்கலி வை தே வில் கோ வித் அட்கின்சன், ஆர்ச்சர் அண்ட் ஜாஸ் டங்க். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டங்க் இஸ் ஆக்சுவலி த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் திஸ் சீரிஸ். ஸோ அதனால அவரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷோயப் பஷீர் ஹேஸ் டு பிளே. தே ஹேவ் டு பிளே ஒன் ஸ்பின்னர். ஸோ இதுல வந்து பர்டிகுலரா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்ச்சர் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு, அட்கின்சன் வந்து உள்ள வராரு, ஓக்ஸ் வந்து வெளில போயிருக்காரு. ஸோ ஏன் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓக்ஸோட பவுலிங் ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு லெஸ் தென் 3 விக்கெட்ஸ், செகண்ட் மேட்ச்லயும் வந்து லெஸ் தென் 3 விக்கெட்ஸ் தான். ஸோ இப்படி வந்து ஒரு அட்டாக்கோட லீடை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இருக்கும் போது, இந்தியாவோட நியூ பால் பவுலிங் இந்த செகண்ட் மேட்ச் ஆக்சுவலி ஹேட் அ ஹியூஜ் சே. அப்படின்னும் போது கஸ்ட் அட்கின்சன் தான் அவங்களுக்கு நம்பர் 1 நியூ பால் பவுலர். அவரை உள்ள கொண்டு வந்து ஓக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த நம்பர் 8ல இருக்கக்கூடிய பேட்டிங்கையுமே அட்கின்சனோட பேட்டிங்ல அவங்களால மேட்ச் பண்ண முடியும். ஆர்ச்சரோட பேஸ் அண்ட் கண்ட்ரோல் இஸ் ஆக்சுவலி பெட்டர் தென் கார்ஸ், கம்பேரே பண்ண முடியாதுன்னும் போது அவரையுமே அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்றதுனால this looks like an attack which England will change. எப்படி இந்தியன் டீமுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணமோ நிறைய சேஞ்சஸ், அதே மாதிரி இங்க வந்து இங்கிலாந்து டீம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பவுலிங்ல வந்து பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அண்ட் இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி ஜாஸ்டன் வந்து அவரை பேக் பண்றதுக்கான ப்ரையர் ரீசன் என்னன்னா, இஸ் லீடிங் விக்கெட் டேக்கர். அண்ட் மோர் ஓவர் என்னன்னா, அவருக்கு லார்ட்ஸ்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த ஸ்லோப்புமே அவர் எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணி டேவிட் வார்னர், உஸ்மான் கவாஜாவெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காரு.
ஆஷஸ்ல. ஸோ அந்த ஆலிபாப் அந்த ஜேக்கப் பெத்தலோட டாஸ் அப் வந்து ஐ ஸ்டில் பிலீவ் லைக் ஆலிபாப் வந்து அவங்க பேக் பண்ணுவாங்க. பிகாஸ் லைக் வாட் ஹி ஹஸ் டன் அகைன்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்ட் அடிச்ச 100 அண்ட் மோரோவர் இந்தியாவுக்கு வந்து அடிச்ச அந்த 100 இன்னுமே அவர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அட் ஹைதராபாத். அண்ட் என்ன பொறுத்தவரை நான் பர்சனலி ஐ மீன் டாக்டிக்கலி அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜாஸ்டங் ஆடுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா அவருக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் இருக்கு. என்னன்னா டெய்ல வந்து கிளீன் பண்ணுவாரு. அவர் வந்து போட்டுற டெய்ல வந்து கிளீன் பண்றதுக்கு ஆர்ச்சரோட ஒர்க்லோடே தேவையில்லை. ஏன்னா அவர் 4 வருஷம் கழிச்சு வந்து ஆடுறாரு. இப்போ டாக்டிக்கலா நம்ம வந்து பார்த்துட்டோம். கிரிட்டிக்கலா நான் என்ன சொல்றேன்னா ஜாஸ் டங்க் வெரி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஆட்கின்சன் ஆக்சுவலி பிளேட் லாஸ்ட் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே. அதே மாதிரி தான் ஆர்ச்சர் 4 வருஷம் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் ஆட வர்றாரு. இப்படி ஒரு பவுலிங் அட்டாக் ஆடும்போது அவங்க ஓவராலா இன்டர்நேஷனல் எப்பயுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா the intensity in which you play will determine how actually your workload is அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேபி ஃபயரா தெரியலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது இந்த பவுலிங் அட்டாக் வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகாம இருக்கு. ஐ மீன் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து நிறைய வந்து ஹை இன்டென்சிட்டி ஏரியால வந்து போடாம என்விரான்மெண்ட்ல போடாம உள்ள வரும்போது அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டா கண்டிப்பா இருக்கு. So and one more thing is ஆலிபாப் என்னதான் இவங்க ஆடுவாங்க. Again I'm saying this might be the England's 11. But personally critically நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜேக்கப் பெத்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து உள்ள ஆடுவேன். ஏன் அப்படின்னா ஆலிபாப் இஸ் ஆல்வேஸ் a very very nervous starter. ஆனா ஜேக்கப் பெத்ல வந்து அப்படி கிடையாது. வந்தாரு அப்படின்னா நாட் ஐம் டாக்கிங் அபவுட் ஆர்சிபில ஆடுறத பார்த்து சொல்லல. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா அவர் ஆடின ஃபியூ இன்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது வந்தோடனே நம்புறதுல விக்கெட் போன மாதிரியும் தெரியாது. ஏதோ ஆல்ரெடி 20ல வந்து பேட்டிங் பண்ற மாதிரி பேட்டிங் பண்ணிருப்பாரு. செம்ம சாலிடு அண்ட் டெக்னீஷியன் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஆலிபாப் வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபிளா இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்றதுனால யூ ஷுட் ஆக்சுவலி கோ அண்ட் பிளே ஜேக்கப் பெத்தல். அண்ட் ஒன் மோர் திங் ஆன் ஜேக்கப் பெத்தல், ஏன்னா லார்ட்ஸை பொறுத்தவரை நீங்க நிறைய ஃபாஸ்ட் பவுலர் ஆடலான்றதுனால ஷோயப் பஷீரை வந்து தூக்கிட்டு சாம் குக்க கூட ஆடிட்டு தே கேன் ரியலி ட்ரஸ்ட் ஆன் ஜேக்கப் பெத்தல் ஸ்பின் அப்படின்றது வந்து நான் என்ன சொல்றேன் எக்ஸ்ட்ரீமா சொல்றேன். எக்ஸ்ட்ரீமா வந்து பிச்சு இருக்குன்னு தயாரா இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா இந்தியன் 11 என்னவா இருக்க போறது நம்ம அடுத்து பார்ப்போம். when you are having green top and a slope to affect team and இந்த டீம் இந்தியன் டீம் வந்து அடிச்ச எல்லா மேட்சுமே ஐ மீன் 4 இன்னிங்ஸ்மே 350க்கு மேல அடிச்சாச்சு. ஆனா இங்கிலாந்து வந்து லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ்ல வந்து 270 கால் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா ஆக்சுவலி டாமினேட்டிங் வித் த பேட். இப்ப இந்தியா வந்து அந்த பேட்ல கொடுக்குற ரன்னை வச்சு மட்டும்தான் இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு வந்து பயம் காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி கிரீன் பிச்ல ஆடும்போது இந்தியாவுக்கு எவ்வளவு அந்த பேட்டர்ஸ் வந்து வின் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து ஷட் அவுட் பண்ணும். ஏன் இங்கிலாந்து வந்து லாஸ்டா ஜெயிக்கும் போது 100, 107, 150 கீழே ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. The reason for that is you are having a depth in your bowling attack. Seam bowlingல நீங்க எவ்வளவு அட்டாக் பண்ண நான் சொல்ற 11 என்னோட கிரிட்டிக்கல் 11லனா பஷீருக்கு பதிலா you can play Sam Cook and actually you can play Jacob Bethel in place of Ollie Pope ன்னு பார்த்தா நியூ பால்ல வந்து நீங்க சாம் குக்கையும் அப்புறம் வந்து அட்கின்சனையும் வச்சுட்டு ஆர்ச்சர் டங்க் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லி எத்தனை சேஞ்ச் ஆஃப் பவுலர்ஸ் யூ கேனாட் ரியலி கெட் விக்கெட். ஐ மீன் யூ கேனாட் ரியலி கோ அவுட் ஆஃப் த பிரஷர். ஏன்னா பேக் ஆஃப்டர் பேக் வந்து பேசர் வந்து போட்டுட்டே இருப்பாங்க கிரீன் பிச்சஸ்ல. ஆனா ஷோயப் பஷீரை வந்து இங்கிலாந்து ஆடினாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லைக் யூ வில் ஆக்சுவலி வெயிட் ஃபார் ஷோயப் பஷீர் டு கம். ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா ஆஸ்திரேலியா எப்படி நேத்தன் லைனை யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி பஷீரை வந்து ஃபர்ஸ்ட் டேவா இருந்தாலும் கொடுத்துறாரு, செகண்ட் டேவா இருந்தாலும் கொடுக்குறாரு போது ஈஸி ஓவர்ஸா வந்து இந்தியன் டீம் வந்து போயிடும். அதே மாதிரி இன்னொரு டாக்டிக்கல் பாயிண்ட் அண்ட் இட் ஆக்சுவலி கேன் டிஃபைன் த கேம் என்ன அப்படின்னா பஷீரை வந்து குமார் சங்கக்காரா கூட ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு பஷீரை வந்து இந்தியன் டீம் வந்து அட்டாக்கே பண்ணலன்னு. அந்த மாதிரி பிளாட் பிட்ச்ல முட்டாத்தனமா அடிச்சு அவுட் ஆக கூடாதுன்றதான் அவங்களோட டாக்டிக்ஸ். ஆனா லார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க பேசர்ஸ வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது பஷீரை கொடுத்தாங்க அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் கொடுக்கவே முடியாத லெவலுக்கு தான் அடிப்பாங்க. பிகாஸ் தே நோ திஸ் பிட்ச் இஸ் ஆக்சுவலி ஹை வேல்யூ ஃபார் 50-80 ரன்ஸ். ஆனா ஹெட்டிங்லயும் எஜ் பேஸ்டன்லயும் இருக்க மாதிரி 200 அடிச்சாதான் வேல்யூ அப்படின்றதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கில்லே கூட இறங்கி முன்னாடி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னும் போது ஜஸ்ட் ஹேவ் ஜேக்கப் பெத்தல் அண்ட் யூ கேன் ஹேவ் சாம் குக் ஆர் ஈவன் கிறிஸ் வோக்ஸ் இஃப் அட் ஆல். எந்த ஒரு சீம் பவுலர் நீங்க வந்து உள்ள வச்சிருந்தாலும் ஒரு கிறிஸ் வோக்ஸுக்கு ரெக்கார்ட் வந்து லார்ட்ஸ்ல நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஃபார்ம் நல்லா இல்லன்னும் போது யூ நீட் டு டெஸ்ட் அவுட் சாம் குக் பிஃபோர் டேக்கிங் ஹிம் டு ஆஷஸ். சோ அப்படின்னும் போது அதுக்காக தான் நான் வந்து சாம் குக் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன். பட் ஏன்னா கிறிஸ் வோக்ஸுக்கு 2 மேட்ச் வந்து கொடுத்தாச்சு. சோ அந்த இதுல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்ப நீங்க சாம் குக்கோட பொட்டன்ஷியலை வந்து நீங்க பார்க்க போறீங்க அது ப்ராமிஸா கன்வெர்ட் ஆக போகுது. அண்ட் ஹி இஸ் த மோஸ்ட் ஐ மீன் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் கவுண்டி.
சோ அதை வந்து இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்டா லார்ட்ஸ்ல ஸ்லோப் இருக்கும்போது தான் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமே தவிர கண்டிஷன் சப்போர்ட் பண்ணாத இடத்துல போயிட்டு சாம்க்கு நீங்க கொடுத்து அவர் நீங்க டெஸ்ட் பண்ணி அவர் வேலைக்கு ஆக மாட்டான்னு தூக்கி போட்டீங்கன்னா எப்படி ரஞ்சி டிராஃபில வந்து அந்த கருணாயிரம் பாயிண்ட் நம்ம வந்து லைவ்ல நம்ம பேசுவோமோ அதே மாதிரிதான் கவுண்டில எடுக்கிற விக்கெட் எல்லாமே யூஸ்லெஸ்ஸா ஆயிடும். அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு சாம்க்கு இறக்குனா பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட். பட் ஹீலருக்கு 11 அவங்க ஆடுவாங்கன்னு சொல்றது நம்மளோட எக்ஸ்பெக்டட் இங்கிலாந்து 11. நவ் வி கேன் கோ டு இந்தியா 11. சோ அது வந்து கீழே இருக்கும். இந்தியா 11 பொறுத்த வரையும் அவங்க எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி டாக்டிக்கலா பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலா இந்த 11ல என்னென்னலாம் மைனஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த 11ல அவங்க டாக்டிக்கலா போறதுக்கான ரீசன் இஸ் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ஆக்சுவலி பவுலிங் அட் அ பேஸ் மோர் தென் 130 இன் ஆல். ஐ மீன் ஆவரேஜாவே நல்லா போடுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ் இந்த மாதிரி கிரீன் பிச் தான் கொடுக்க போறேன்னு ஓப்பனா அடிச்சாச்சு பிரெண்டன் மெக்கலம். சோ அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு ஃபோர்த் பவுலிங் சீம் ஆப்ஷன் இருக்கிறது வித் பேட் அப்படின்றது ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து அவங்களுக்கு தோணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்லிஸ்ட் ஃபார் தம் டு பிளே திஸ் 11. நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங்கும் அவரோட அந்த பவுலிங் ஸ்பீடும் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கர். கம்பீரமா போயிடுவாரு கம்பீர். ஏன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா வாஷி ஜடேஜா இவங்களோட பேட்டிங் எல்லாம் நீங்க விட்டுருங்க. இந்த டைம்ல பும்ரா இஸ் கமிங் பேக் அண்ட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்டட் இனஃப். சோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அதிகமா போட முடியும் பும்ராவை வச்சு. அது ஒரு செகண்ட் டாக்டிக்கல் பாயிண்டா வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி ஆகாஷ் தீப்போட அந்த அக்யூரசி இன் விச் இஸ் பவுலிங் இஸ் ஆக்சுவலி பவுலிங் லைக் ஸ்பின்னர். என்ன ஸ்பின்னர்னா 10 ஓவர் போட்டுட்டு இருக்காரு ஒரு ஸ்பெல்லுல. லெஃப்ட் ரைட்னு முடிஞ்சது பால வாங்குறாரு. அடுத்து வந்து அவர் பாடும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் பவுலர்ஸ் ஆவரேஜா 4 to 5 ஓவர்ஸ் போடுவாங்க பேசர்ஸ். ஆனா ஆகாஷ் தீப் மாதிரி 10 ஓவர்ஸ் ரஞ்சி டிராஃபில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து இந்த இடத்துல அவர் கொடுக்கும்போது பும்ரா இஸ் ஆல்சோ கமிங் பேக் அண்ட் ஆக்சுவலி ஹேட் ஆல்மோஸ்ட் 10 டே பிரேக். அப்படின்னும் போது ஃபுல் அட்டாக் அடிச்சா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரெண்டு இன்னிங்ஸும் 25 50 ஓவருக்கு ரெடி ஆட்டு இருக்குது ஆக்சுவலா பார்த்தா. சோ அப்படி பார்க்கும்போது ஆகாஷ் தீப் வந்து ஒரு 25 ஜஸ்ட் ஃபார் an ஐடியல் சிச்சுவேஷன் 25-25 ஆகாஷ் தீப் 25-25 சிராஜ் கேன் பவுல் 20-20 இஃப் அட் ஆல் நீடட். 3 பேரை வச்சு கூட கில்லு போறதுக்கான பாசிபிலிட்டி நிதிஷ்குமார் ரெட்டி தேவைப்பட்டா 65 to 80th ஓவர் அந்த இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்றது தான் இவங்க இந்த 11 ஆடுறதுக்கே ஒரு பெரிய பிளஸ். இன்னொன்னு கிரீன் பிச்சா இருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா இவங்கெல்லாம் அடிக்கக்கூடிய அந்த 30-20 ரன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும்ன்றது அவங்களுக்கு வந்து தெரியும். This is another tactical point of view where this 11 actually அவங்க என்ன போவாங்க அப்படின்னா இந்த 11 எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கவரேஜ் இருக்கிறனால. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வின் பண்ணிட்டாங்க எதுக்கு மாத்தணும்? பிகாஸ் கௌதம் வீரை பொறுத்தவரை வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்றத அவங்களோட டாக்டிக்கல் பாயிண்ட். இப்போ கிரிட்டிக்கலா வந்துட்டு வாட் இஸ் யுவர் டேக் இந்த 11ஓட டாக்டிக் இந்த டாக்டிக்கை கேட்டோன்னே இட் சீம்ஸ் லைக் இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் 11. ஏன்னா அவங்க அதை நம்பி தான் போவாங்க. அதான் நம்ம சொல்றோம். கிரிட்டிக்கலா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ கிரீன் டாப்னு சொல்லும்போது why can't we play ஹர்ஷதீப் சிங் in place of வாஷிங்டன் சுந்தர்? பிகாஸ் ஹர்ஷதீப் சிங் வந்து கவுண்டியான எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு கென்ட்ல. அவருமே வந்து லைக் அந்த ஸ்டெம்ஸை ஹிட் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த 5.5 மீட்டர் லென்த்ல அவர் போடக்கூடாது ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்ல அவர் போடுவாரு. கண்டிப்பா ஸ்டெம்ஸை ஹிட் பண்ணுவாருன்ற அந்த ஆங்கிளுமே அவர் கொண்டு வருவாரு. இல்ல ஆக்சுவலி ஹீஸ் அ மோர் ஆஃப் அ ஃபுல்லர் டெலிவரி பவுலர். பட் அது எனக்கு புரியுது. ஐ மீன் நம்ம வந்து ஏன் வந்து இங்கிலாந்து இருக்கிற மாதிரி அவங்க 4 பேஸ் அட்டாக்கை ப்ராப்பரா போற மாதிரி நம்மளும் 4th பேசர் ஒரு ப்ராப்பரான 4th பேசரா நம்ம ஏன் வந்து எடுத்துட்டு போக கூடாது? 5th பேசரா நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அவர் வந்து 4th பேசரா இருக்கும்போது செகண்ட் சேஞ்ச் அவர் வர 4th பேசர்னு சொன்னா புரியாது. செகண்ட் சேஞ்ச் அவங்களுக்கு யாரு கொண்டு வர முடியும் இந்தியன் டீமுக்கு? நிதிஷ்குமார் ரெட்டி. அவருக்கும் நீங்க ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களை பாருங்க பென் ஸ்டோக்ஸ். சோ அப்படின் போது அவர் பியூர் பவுலர் ஆல்மோஸ்ட் பும்ராக்கு சண்டைக்கு வந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பென் ஸ்டோக்ஸ். ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னும் போது மேபி நீ சொல்ற மாதிரி சோ அந்த மாதிரி வந்து அவங்க ஹர்ஷ்தீப் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கலாம். பட் ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ குட் திங். பட் ஆனா ஒரு குட் திங் என்ன தெரியுமா? ஓவராலாவே குல்தீப பத்தின டாக்கே வராது கிரீன் டாப்னா. சோ அவ்வளவு பெரிய ஒரு குவாலிட்டியான பிளேயர் வந்து வெளில போயிடுவாரு. எனக்கு இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன வருதுன்னா நியூ பால் வந்து யார் எடுக்க போறா? ஹூஸ் கோயிங் டு பவுல் அட் நர்சரியன், ஹூஸ் கோயிங் டு பவுல் அட் பெவிலியன்? பிகாஸ் ஆகாஷ் தீப்பும் சிராஜும் தான் நியூ பால் எடுத்து போட்டாங்க. இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வரும்போது அவர்கிட்ட தான் கண்டிப்பா நியூ பால் கொடுப்பாங்க, த டியூக்ஸ் பால். அப்படின்னு பார்க்கும்போது நர்சரியன்ல வந்து பும்ரா போட விட்டு பிகாஸ் நீ பார்த்தனா ஹெட்டிங்ல கிக் ஸ்டாலின்ல பும்ரா போட்டு இன்னொரு சிட்டியன்ல வந்து சிராஜ் போட்டுவார். எந்தெந்தெல்லாம் பிரீஸ் அதிகமா இருக்கோ எந்தெந்தெல்லாம் கஷ்டமா இருக்கோ அது எல்லாமே சிராஜ் தான் தாங்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இப்ப இங்க ஆகாஷ் தீப் உள்ள வந்ததுனால சிராஜ் ஒன் சேஞ்ச் பவுலரா போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கா? ஏன்னா சிராஜ் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து நல்லாவும் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சேஞ்ச்ல ஸ்விங்குமே வந்து சில டைம் வந்து இது பண்ணிருக்காரு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. ஆப்வியஸா. ஆனா அதான்
இதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா, என்ன ஆனாலும் பும்ரா வந்து அவரு தான் வந்து கண்டிப்பா வந்து பெவிலியன் என்று எடுக்க போறாரு. அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சிராஜுக்கு வந்து அவுட் ஸ்விங்குக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கறனால, நர்சரியன்ல இருந்து போட்டா அவுட் ஸ்விங்குக்கு வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸும் கிடையாது. யாரு நின்னாலுமே எய்தர் இட் இஸ் ஆப்போசிட்டா வொர்க் பண்ணும். ஏன்னா, அத நம்ம வந்து லெஃப்ட் ரைட்ன்னு சொன்னோம்னா, யூ வில் கெட் கன்ஃப்யூஸ்ட். அதனால ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு அவுட் ஸ்விங் இருக்கறனால, அவரு தான் நர்சரியன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்ஸ் டாக்டிக்கலி. பட் செகண்ட் சேஞ்ச் அதாவது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சேஞ்சா கொண்டு வரும்போது ஆகாஷ் தீப் வந்து பும்ராவை ரீப்ளேஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். பெவிலியன் எண்ட்ல இருந்து ஆகாஷ் தீப் வந்து அப்படியே புஷ் பண்ணிரலாம். சிராஜுக்கு அவரோட ஃபேவரட் நர்சரி எண்ட்ல இருந்து அவர் வந்து அவுட் ஸ்விங்க போட்டு விக்கெட் எடுத்துறலாம்ன்ற மாரி தான் அவங்க பார்ப்பாங்க. பட் ஆனா ஜெனரலா எப்படி இருக்குன்னா, ஆகாஷ் தீப்போட போட்ட அந்த நியூ பால் ஸ்பெல்லுக்கு வந்து அவர் குடுத்தா நல்லா இருக்கும். அவரோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி. பட் அதோட டாக்டிக் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா பண்ணலாம். அது என்ன மாரி வந்து ரிப்பர்கஷன்ஸ் வரும் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆனாலும் பும்ரா தான் பெவிலியன் எண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. டவுன் தி ஸ்லோப் வந்து அவருக்கு தான் வந்து கிடைக்க போகுது. பும்ரா வந்து எல்லா பாலும் போடுறதுனால மறந்துடுறாங்க. பும்ரா இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்விங் பவுலர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட். அதனால அவருக்கு வந்து அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்றதுல ஒரு பெரிய பிளஸும் இருக்கு. அவரோட ஆங்கிள் வந்து செமையா யூஸ் ஆகும். இப்போ ஆகாஷ் தீப்போட இன்ஸ்விங் அப்படின்ற இன்சீமர் அந்த நிப் பேக்கர்ஸ் எல்லாமே நர்சரி எண்ட்ல இருந்து அவர் போட்டாரு அப்படின்னா பேட்டர்ஸ் வில் ஆக்சுவலி கெட் கன்ஃபியூஸ்ட் எவ்வளவு உள்ள வரப்போகுது எவ்வளவு வெளில வருதுன்னு. ஏன்னா அவர் பெருசா அவுட் ஸ்விங் பண்ண மாட்டாரா. நர்சரி எண்ட் வந்து அதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஆங்கிள வந்து அந்த பால் ஸ்ட்ரெயிட்டன் ஆகும்போது ஆகாஷ் தீப் வந்து அவுட் சைட் எட்ஜ்ல பீட்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. எட்ஜுமே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியுமே நிறைய இருக்கு. பிகாஸ் ஆங்கிள் வந்து அவர் யூஸ் பண்ணுவார். நர்சரி எண்ட்ல இருந்து வரும்போது எப்படின்னா ஆப்போசிட்டா நடக்கும். பேட்டர்ஸ் வில் நாட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட். ஆனா இதெல்லாம் எப்ப பண்ணாலும் கேம் வந்து ரொம்ப டீப்பா போகும்போது ஆகாஷ் தீப் வந்து சர்ப்ரைஸா யூஸ் பண்ணணும். ஆனா ஆகாஷ் தீப் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் எங்க இருப்பாருன்னு பார்த்தா பெவிலியன் எண்ட்ல பும்ராவோட வரும் ஜோடி சேர்ந்தார். வழக்கம் போல தலைமை முகமது சிராஜ் மியான் தான் கஷ்டமான வேலையை பார்ப்பாரு. அதுல அவருக்கு இருக்க ஒரே பெனிஃபிட் அவுட் ஸ்விங் கிடைக்கும் அங்க. அதை வந்து நீங்க அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெண்டகிட் வந்து எல்பிடியூல ஆறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படியே பியூட்டிஃபுல்லா வந்து போல்ட் ஆகிறதுக்கான சான்ஸுமே அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பால் இஸ் ஆக்சுவலி கர்விங் பேக் இன் டு த லெஃப்ட் ஹேண்டர். அதை வந்து அவர் பியூட்டிஃபுல்லா வந்து பண்ணுவாரு. சாம் கரனுக்கு பண்ணதா இருக்கட்டும், மொயின் அலி ரொம்ப டைட்டா அப்படி வைப்பாரு அவரு லார்ட்ஸ்ல. சோ சிராஜுக்குமே ஒரு பியூட்டிஃபுல் கிரவுண்ட் இது. சோ அதனால பார்க்கும்போது டாக்டிக்கலா திஸ் வில் ஹேவ் வெரி வெரி ஹை இம்பாக்ட் ஃபார் சிராஜ் பிகாஸ் இஸ் a swing bowler, so he has to start from nursery and somehow பும்ராவையும் ஆகாஷ் தீப்பையும் வந்து பெவிலியன் எண்ட்ல இருந்து அவங்க வந்து ஆபரேட் பண்றதுக்கு ரெண்டு சீமன் ஸ்விங் பவுலர்ஸ் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ஓவரால் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இதுல வெளில இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் பிரசித் கிருஷ்ணா அதை பெருசா யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் ஒன் பாயிண்ட் வி நீட் டு டச் ஹியர் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் டு இம்ப்ரூவ் இஃப் அட் ஆல் ஹி பவுல்ட் வெல். நோ, இதுதான் அவருக்கு ஏத்த கிரவுண்ட். ஏன்னா லென்த் ரொம்ப பின்னாடி, ரொம்ப நேச்சுரல் லென்த் ரொம்ப பின்னாடி இந்த பிச்சில் டாப் ஆஃப் ஸ்டெப் அடிக்கிறது. பட் அன்பார்ச்சுனேட்டா கொடுத்த 4 இன்னிங்ஸுமே வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அதனால ஆகாஷ் தீப், சிராஜ் இவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒன் ட்ரிக் போனிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்தோடனே இப்ப நல்லா இருக்கும். ஒன் ட்ரிக் போனின்னு சொன்னோடனே கோவம் கூட வரலாம் சில பேருக்கு. சம்டைம்ஸ் விக்கெட் போகாத போதுதான் அவர்கிட்ட நிறைய வந்துட்டு சரக்கு இருக்கும் போதுதான் விக்கெட் எடுக்க முடியும். நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து ஸ்லோவர் டெலிவரி போட்டு தான் வந்து ஸ்மித்தை வந்து தூக்கி இருப்பாரு. அதுவரையும் ஒரே லைன்ல இருந்து ஸ்டெம்ப் பேட் இது பேடு எட்ஜ்ன்னு சொல்லியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஷார்ட் டெலிவரியே போடாம 2 ஷார்ட் டெலிவரி போட்டிருப்பாரு, 6 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவர் டெலிவரி வந்து போட்டிருந்தாரு அவர் ஆகாஷ் தீப். அதனால விக்கெட் வாங்குறாரு. அந்த மாதிரி நிறைய டெலிவரி ஷார்ட் டெலிவரிஸ் போடுறதுக்கு வரும். அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் இஷாந்த் சர்மா அகைன். சோ இதுல மெயின் மேட்டர் ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணும்போது நான் ஒன்னே சொல்லிடுறேன். பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஆளை வந்து எங்க வந்து இங்க கிரிட்டிக்கலா இந்தியா மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிராஜ் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அதிகமா போட்டாரு, 2 மேட்ச் ஆடிட்டாரு. இப்போ ஷார்ட் பால் போடக்கூடிய ஒரே ஆள் பும்ரா. அவருக்குமே வந்து நீங்க ஷார்ட் பால் போட்டீங்கன்னா இட் ஆக்சுவலி டேக்ஸ் யூ லாட் ஆஃப் எஃபர்ட். அதனாலதான் பிரைடன் கார்ஸ் வந்து இன்ஜுரி ஆனது. டங்குமே நிறைய பால் போடாம இருந்தது, பென் ஸ்டோக்ஸ் போடாம இருந்தது காரணம் இங்கிலாந்து எப்ப பார்த்தாலும் 25வது ஓவர்லயே வந்து ஷார்ட் பால் போட்டுருவாங்க. நாளைக்கு லார்ட்ஸ்ல விக்கெட் விழுகல, தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆள் வேணும்னா ஷார்ட் பால் பும்ரா மட்டும் தான் போட முடியும், சிராஜ் போட முடியாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பாருங்க, செகண்ட் மேட்ச்ல என்ன பண்ணாரு கில்லு, நீங்க போட வேணாம்னு சொல்லிட்டு செகண்ட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டவர் சிராஜ் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாரு கில்லு. அப்படின்னா தெரியுது கில்லுக்கு சிராஜோட இதை வந்து நம்ம ஒர்க் லோட மேனேஜ் பண்ணணும். அந்த ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணும்போது ஷார்ட் பால் நீங்க சிராஜை வச்சு மட்டும்தான் ஆகாஷ் தீப் வச்சு போட முடியாது, பும்ரா வச்சு மட்டும்தான் போட முடியும் போது உங்களுக்கு இதுல இடத்துல புரியுதுன்னு நினைக்கிறேன். விக்கெட் போகாம தேர்ட் இன்னிங்ஸ்ல இதோட இம்பாக்ட் வந்து தெரியும். அப்ப ஆகாஷ் தீப் ஷார்ட் பால் போட்டு எஃபெக்டிவா இருக்கணும். பிகாஸ் he might have also evolved அப்படின்றத நம்ம நம்பி நம்ம வந்து ப்ரீ மேட்ச் ஜட்ஜுக்கு நம்ம வந்து போறோம். So I think these are all the tactical things நான் நினைக்கிறேன். So straight away ப்ரீ மேட்ச் ஜட்ஜ் யாருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற மச்சான்? கண்டிப்பா லைக் இந்தியா வில் பவுன்ஸ் லைக் அகைன் தே வில் மார்க் திஸ் லார்ட்ஸ் ஹிஸ்டரி வின் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கன்சிடரிங் த ஃபார்ம் ஆஃப் சுப்மன் கில், ரிஷப் பந்த் அண்ட் கேஎல் ராகுல் இந்த பேட்டிங்,
பவுலிங்ல பும்ரா இஸ் பேக். பும்ரா இல்லாமே வந்து ஜெயிச்சிட்டோம். பும்ரா வந்துட்டாரு அப்படின்னா தட்ஸ் வாட் வி பிலீவ் இன் ஜெர்சி பாய். சோ என்ன பொறுத்தவரை இந்தியா ஜெயிக்கணும்னா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பெர்த் டெஸ்ட்ல நடந்த மாதிரி சிக்குச்சு சிங்கத்துக்கு கதையை முடிச்சிடலாம். தட் இஸ் ஒன் திங். பட் ஐ எம் கோயிங் இன் இங்கிலாந்து அட் ஹோம் பீட்டிங் ட்வைஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து கஷ்டம். அண்ட் திஸ் டீம் ஆக்சுவலி நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நல்லா பார்த்தேன் ஸ்டோக்ஸுக்கு. ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வென் அ டீம் கேன் ரியலி ஒர்க் டுவர்ட்ஸ் வின்னிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட லாஸ். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அவரு. அப்படின்னா வெறி ஏறி இருப்பாரு. தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். இட்ஸ் நாட் அபவுட் ஹைப்பிங். தட் இஸ் ஹவ் தே பிளே. வி ஆர் ஒன்லி வாட்சிங் இந்தியன் டீம் பிளேயிங். பட் இங்கிலாந்து டீம் வந்து அண்டர் பேஸ் அண்ட் ஸ்டோக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தே ஆக்சுவலி டோன்ட் லூஸ் திஸ். அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் ஆஷஸ்ல வந்து அவங்க ஹோம்ல 2-0 சொல்லி பின்னாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-2 சொல்லி டிராப் பண்ணி கை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்க லைட்டா அப்படின்னு சொல்லி தொட்டு இழுத்து விட்டுருக்காங்க இந்தியா. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களும் கம்பேக் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் டு பி அ ஃபேசினேட்டிங் திங். வி டோன்ட் வாண்ட் இந்தியா டு டாமினேட் அட் ஆல். முடிஞ்சா யார் வந்து நல்லா விளையாடுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போறாங்க. இஃப் அட் ஆல் முடிஞ்சா இந்தியா ஜெயிக்கிட்டோம் we will be particularly happy. But actually we are in for a thrilling game. Bumrah is back, Archer is back. அதான் ஆர்ச்சர் வெர்சஸ் பும்ரா இதெல்லாமே ஒரு ஃபேசினேட்டிங்கான கான்டெஸ்ட். அதை நம்ம பாக்குறதுக்கு நம்ம லைவ் டெய்லி வந்து நடக்கும் ஆஃப்டர் மேட்ச். ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராட்காஸ்ட்லயும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே இருக்கு. ஸோ தட் வில் பி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்பேஸ். எங்களை பொறுத்தவரையும் மேட்ச் டேல ப்ராட்காஸ்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க அங்க வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே யூ கேன் ரியலி கெட் க்ளோசர் டு அஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. Until the next live, bye bye from Akshay, Hari and whole Vita cricket team. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.